வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? இபிஎஸ்க்கு தோல்வி பயம் வந்துடுச்சா? ஓபிஎஸ்ஸின் ரகசிய பேச்சுவார்த்தை உண்மையை போட்டு உடைத்த செங்கோட்டையன். வாங்க வீடியோவை முழுமையாக கேட்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சியால் தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தோல்வி பயம் வந்துவிட்டது என்பது செங்கோட்டையன் கூறிய கருத்துக்கள் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் அதாவது வென்று விஜய் அவர்கள் முதலாவது உறுதி என்று கூறியிருக்கிறார். அதாவது சென்னை செல்வதற்கு கோவையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பான செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளருக்கு பேட்டியளிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். கண்டிப்பாக 2 இயக்கங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டுமா என்ற ஒரு புதிதாக ஒருவர் தோன்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் தமிழக மக்களில் எழுந்திருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பல கோடி ரூபாய் வருவாயை இழந்தாலும் விஜய் அவர்கள் மக்கள் பணியாற்றுவதற்கு ஒரு இளைஞர் என்ற முறையில் வந்திருக்கிறார். அவரை பற்றி எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் எல்லோருக்கும் ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது வெற்றி என்ற இலக்கை அடைய முடியாத காரணத்தினால்தான் அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி மேலும் ஒவ்வொருவருக்குமே தோல்வி பயம் உருவாகியிருப்பதால் சிலருக்கு தோல்வி பயம் என்பது தன்னுடைய இடத்தில் வெற்றி பெற முடியாது என்பதால் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே அவர்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இளைஞர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் கூட 3 லட்சம் பேர் தமிழகத்தில் எப்பொழுதும் தேர்தல் நடைபெறப் போகிறது என்பது பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றிலே இடம்பெறப் போகிறது என தெரிவித்தார். அதாவது ஒரு புதிய தலைமைக்கு தமிழகத்தை கண்டிப்பாக ஆள வேண்டும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம்தான் தமிழக மக்களிடையே மிக வலுவாக எழுந்த நிலையில்தான் இதை பார்க்கிறேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி 30 வயதுக்குள் உள்ள அனைத்துமே ஒருமித்த கருத்தாகவும் ஒரு பிரதிபலிக்க கொண்டிருக்கிறதால் அது சில நிகழ்ச்சிகள் செல்கின்ற பொழுது கூட குழந்தைகள் அவரது பெற்றோர்களிடத்தில் பெரியவர்களிடத்தையும் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருவதாகவும் எங்களிடம் கூறினார்கள். அதாவது வெற்றி என்பது மக்கள் சக்தியால் யாராலும் தடுக்க முடியாது. விஜய் தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவார். வருகின்ற 234 தொகுதியிலும் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள் என்று செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகரம் என்னவென்றால் அதிமுகவில் மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்களை தாவைக்க பக்கம் எழுப்புவதன் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ஓபிஎஸ்ஐ கூட கண்டிப்பாக தாவைக்க பக்கம் இலக்கான வேலைகளை செங்கோட்டையன் செய்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுகவிற்கு தோல்வி பயம் ஏற்பட்டால்தான் இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடம் பேச வேண்டும், தவிர பி டீம் யார் யார் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டியதில்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.